சிந்து பெருவி அடுத்த வார எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா சிந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்னேகா லவ் பண்ண ஷியாம் அப்படிங்கிற பையனை வந்து எப்படியோ அவங்க கஸ்டடியிலேருந்து மீட்டு வந்து எப்படியோ கண்டுபிடிச்சி கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அந்த ஷியாமும் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. நானும் இந்த மாதிரி ஸ்னேகாவும் ஒரே காலேஜில் படித்தோம், ஒரே காலேஜில் MBBS படித்தோம். அப்போ வந்து நாங்கள் லவ் பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து எங்களோட லவ்வுக்கு ஒத்துக்கலை. அவங்க வந்து பணக்காரங்க, நாங்கள் வந்து ஏழை அப்படிங்கிறனால எங்களை வந்து ஒத்துக்கலை. அதே மாதிரி ஸ்னேகாவும் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டா. உன்ன மாதிரி ஒரு பிச்சைக்காரனெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் தான் ஸ்னேகா சிவாவை பார்த்து லவ் பண்ணா. சிவா வந்து நல்லா பெரிய இடம் அப்படிங்கிறனால பார்த்தீங்க அப்படின்னா சிவா வந்து ஒத்துக்கிட்டு ஸ்னேகாவும் லவ் பண்ணா. ஆனால் சிவா கிட்ட எங்கே வந்து நான் லவ் பண்ண விஷயத்த நானும் ஸ்னேகாவும் லவ் பண்ண விஷயத்த சொல்லிடுவேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகாவும் அவங்க அப்பாவும் சேர்ந்து வந்து என்னை வந்து ஆளை வச்சு அடித்து நான் செத்துட்டேன்னு நினச்சிட்டாங்க. ஆனால் என் ஃப்ரெண்டு தான் என்னை காப்பாற்றி ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு போய் என்னை வந்து காப்பாற்றினா. அப்பையும் வந்து நான் கோமா ஸ்டேஜில் இருந்தேன். இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் எனக்கு வந்து நினைவு வந்துச்சு. எனக்கு நினைவு வந்த விஷயம் தெரிஞ்சு ஸ்னேகாவும் அவங்க அப்பாவும் பார்த்திங்க அப்படின்னா என்னை வந்து ஒரு இடத்துக்கு அவங்க கஸ்டடிக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட வந்து மீட்டு சிந்து வந்து என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. அதனால ஸ்னேகா தான் சிவாவை ஏமாத்துனாங்கன்னு சொல்லிட்டு ஷியாம் வந்து இவ்வளோ தூரம் பேசவும் ஜட்ஜு பார்த்திங்க அப்படின்னா சிவா மேலே ஒரு தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு சிவாவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஸ்னேகா கொடுத்த கேஸையும் வந்து ரத்து செஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே நல்லபடியாக நடந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சிந்துவை பார்த்து ஸ்னேகா வந்து சிவா வந்து எப்படியோ தப்பிச்சிருக்கலாம், நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கீங்கன்னு நினச்சிட்டு இருக்காத, சிவாவோட காதலியாக நான் எப்போதுமே இருப்பேன், ஆனால் உன்னை எப்போதுமே சிவா வந்து ஒரு மனைவியாக ஏற்றுக்கவே மாட்டான், நீ வேணா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிந்து கிட்ட சொல்கிறாங்க. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.